கொஞ்சம் வெயில் அடிக்குது ஃப்ரெண்ட்ஸ், ரிஃப்ளெக்ட் ஆகும். அதை மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃபோனில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், என்னடா இதெல்லாம் மண் கட்டியாக இருக்குது அப்படின்னு கேட்பீங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சாணி தெளிப்பேன்னு சொன்னால ஃப்ரெண்ட்ஸ் காலையிலேயே. அப்போ வந்து பெருக்குவேன் ஃப்ரெண்ட்ஸ் கொண்டதுக்கு அப்புறம் என்ன ஆச்சுன்னா கொஞ்ச நாளைக்கு அப்புறம் ஓட்டி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். சரி என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டே இந்த ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து அங்கே கொஞ்சம் மண்ணெல்லாம் கட்டியாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். அதை வச்சு இப்படி செங்கலுக்கு பதிலாக ஃப்ரெண்ட்ஸ் இது அணை கட்டிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மண்ணெல்லாம் இன்னும் கொஞ்சம் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ், அதை வச்சு தண்ணி ஊற்றி கரைச்சி செடிகள்லாம் செஞ்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இது மாதிரி இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது பேர் பாரிஜாதம் ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நல்லா இருக்குல்ல ஃப்ரெண்ட்ஸ், க்யூட்டாக. இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், ரோஸு என்னால் முடிஞ்சதை வச்சுருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். அப்போ வந்து இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு பூ காய்ச்சி ஆகுதுல்ல ஃப்ரெண்ட்ஸு. இதோ இது வந்து ரோஸு ஃப்ரெண்ட்ஸு. இது வந்து இப்போ இன்னும் கொஞ்சோண்டு பூக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். பூத்துருச்சு இன்னும் கொஞ்சோண்டு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் உனக்கு காட்டுறேன் ஃப்ரெண்ட்ஸ், வெயிட் பண்ணுங்க. இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், தக்காளி. இதோ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இது லைட்டாக பழுத்து இருக்குது, தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ்? ஃபோனில் தெரியாதுன்னு நினைக்கிறேன், ஆனால் லைட்டாக பழுத்து இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இது வெயிட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பூ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா பூ கையில் வச்சுருக்கா அப்படின்னு யோசிப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். வேறு எதுவும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், சாமிக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் பூவு. காலையே வச்சுட்டு போன பூலாம் ஃப்ரெண்ட்ஸ் இது. அப்புறம் வந்து ஒரு செம்பருத்தி வீட்லேயே பூத்துது ஃப்ரெண்ட்ஸ், அந்த செடியில். இதோ பாருங்க, இந்த செடியில் வந்து புதுசாக ஒரு செம்பருத்தி பூத்துது ஃப்ரெண்ட்ஸ். அது வந்து துளசிக்கு வச்சுட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பூ ஒரு 10 ரூபாய் 20 ரூபாய்க்கு குத்து வாங்கிட்டு வந்தேன் ஃப்ரெண்ட்ஸு சாமிக்கு. இதுதான் நிற்க மாட்டேங்குது ஃப்ரெண்ட்ஸ், ஏன் தெரியல. சும்மா பொறுமையாக செஞ்சாதான் ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நிற்குது. பொறுமை கடலிடம் பெரிது. அந்த பழமொழி கேள்விப்பட்டிருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ், அதில் கமெண்ட் பாக்ஸில். இன்னொரு விஷயம் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு அக்கா வந்து கமெண்ட் பண்ணியிருக்காங்க ஃப்ரெண்ட்ஸ். என்ன அப்படின்னா என்னன்னு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ என்ன அப்படின்னா வெயிட் பண்ணுங்க, வரேன். கொஞ்சம் தள்ளுப்பா. இந்த கால் காமிச்சல ஃப்ரெண்ட்ஸுங்க, அது வந்து சரியாயிடுச்சாப்பா அப்படின்னு கேட்டாங்க ஃப்ரெண்ட்ஸு. அதை கேட்கறதுக்கே எங்கள் ஆயா அம்மாவை தவிர வேறு யார் ஃப்ரெண்ட்ஸ் எங்களுக்கு இருக்கா சொந்த பந்தமாக. அதுக்குன்னு ஒரு மனசு வச்சு கேட்டிருக்காங்கல்ல ஃப்ரெண்ட்ஸ், அதுவே ரொம்ப பெரிய விஷயம் ஃப்ரெண்ட்ஸ். அந்த அக்காவுக்கு ரொம்ப நன்றி ஃப்ரெண்ட்ஸ். இதை உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் செய்யக்கூடாது பண்ணி. உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு பண்ணி சூத்ராஜ். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய் சொல்லுப்பா. பை பாய். பை பாய். இன்னும் வீட்டுக்குள்ளே போய் டீலாம் போடணும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ ரொம்ப டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வெளி வேலை செய்யறதுக்கே டைம் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இதில் வேறு டீ போடணும், தோசை ஊற்றணும், எல்லா வேலையும் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். உங்ககிட்ட ஷேர் பண்ண நினச்சேன் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் வீட்டு போய் சூப்பராஜ். பை பாய் ஃப்ரெண்ட்ஸ். பை பாய் சொல்லுப்பா. பாய் பாய். எப்படி உக்காந்துட்டு இருக்கான்னு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ்.